Hi friends, welcome to VividTech. நம்மள நிறைய பேர் ஆக்சிஸ் பேங்க் ஆப் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த ஆப் உங்க மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது இந்த ஆக்சிஸ் பேங்க் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஆப் ஓப்பன் ஆகினாலுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் க்ளோஸ் ஆகியது. இல்லாட்டி இந்த ஆக்சிஸ் பேங்க் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் இந்த ஆப்பை சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் ஆக்சிஸ் பேங்க் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறைச்சவருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஆக்சிஸ் பேங்க் மொபைல் ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் ஆக்சிஸ் பேங்க் ஆப் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள சில பக்ஸ் காரணமாக இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலில் ஹோமுக்கு போயிட்டு ஆக்சிஸ் பேங்க் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி ஓப்பன் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின அப்புறமா இதுக்கெல்லாம் அலோ கொடுத்துட்டு நீங்கள் லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. லொகின் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாகவுமே இந்த இஷ்யூஸை நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்பையும் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் டூல் ஏதாவது இருக்குமா இருந்துச்சுன்னா அதுலேயுமே சின்ன க்ளீனப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனாலுமே நம்ம மொபைல் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகிற இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகிறனாலுமே நம்ம மொபைலில் இந்த ஆப்ஸ் எல்லாம் நம்மளால் சரியாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஆக்சிஸ் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.